மதுரையில் நேற்று முதலமைச்சர் போகும்பொழுது பந்தல்குடி கால்வாயில துணியை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரவு போய் முதலமைச்சர் ஆய்வு செய்ய அது எப்படி பாத்துருக்கீங்க? அதிகாரிகள் தரப்புல அவங்க மெத்தனமா செயல்படுறதா? அதாவது இதுதான் திராவிட மாடல் அரசு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதிகாரிகள் அதை மறைக்கிறார்கள். முதலமைச்சர் கூட செய்யணும்னு என்ன இருந்தா அதிகாரிகள் அதை மறைச்சு நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்றது. அது மட்டும் இதெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். முதலமைச்சர் டெல்லியில போய் பிரைம் மினிஸ்டர்ல கேட்குறாங்க, தாமிரபரணி யார் சுத்தம் பண்ணணும், வைகை யார் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு. இவங்களே இதெல்லாம் சுத்தப்படுத்திருந்தா அந்த சாக்கடையெல்லாம் சுத்தப்படுத்தினா மக்களுக்கு அது மிக நன்மையானதாக இருந்திருக்கும். இதுதான் திராவிட மாடலுடைய அரசு. அதே போல கமலஹாசன் மக்கள் நீதி மையம் டிவி போட்டு உடச்சவரு டிவிக்குள்ளே போயிட்டாரு. இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் அவருடைய சொந்த விஷயங்கள் அது அதுக்குள்ள ரொம்ப போய் கருத்து சொல்றேன். வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு தான் முதல்ல எல்லாமே முதல் கொள்கையை வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுறேன். ராஜ்யசபா சீட்டு கொடுத்த உடனே வாரிசு அரசியல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற சக்லஸ் படம் கன்னடத்துல பயங்கரமான எதிர்ப்பு போடக்கூடாது. இல்லை, அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம். அதனால எந்த மொழி பெரியது என்று நம்ம சொல்றதுல கருத்து சொல்ல முடியாது. நம்முடைய தாய்மொழி நமக்கு முக்கியம், அதை தான் நம்ம சொல்லணுமே தவிர அது மட்டும் இல்லை. கமலஹாசன் அவர்கள் கன்னடத்தை பூர்வமாக கொண்ட ஒரு முதலமைச்சர் பிரச்சனை சொன்னாங்க. ஆனால் அந்த முதலமைச்சர் ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது எல்லாரும் அங்கிருந்து சொன்னாங்க, தமிழ் கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அது குறை சொல்லியிருந்த கமலஹாசன் அவருடைய நிலையிலிருந்து மாறி ராஜ்யசபா சீட்டுக்காக இன்னைக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வர நிலையில மாநிலத்துக்கு நெட்வொர்க் சார்ஜஸ்னால தொழில்துறையினர் பாதிக்கப்படுவது. இல்லை, கண்டிப்பா. அதாவது என்ன, மின் கட்டண உயர்வு ஒரு பக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மின் கட்டண உயர்வு வருஷந்தோறும் 6% அறிவிக்கப்படாமல் மின் கட்டண உயர்வு இருக்குது. இந்த நெட்வொர்க் சார்ஜ் என்பது உண்மையிலே அது பாதிக்குன்னா அதை பரிசீலனை செய்ய வேண்டியது. வீடுதோறும் சோலார் பேனல் பிரதமர் ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வருவாரு. தமிழ்நாட்டில் துறைமுறைகள் ரொம்ப குறைவா இருக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்த. அந்த மத்திய அரசு திட்டம் எதுவாக இருந்தாலுமே மாநில அரசு எதுவுமே செய்யறதில்லை. வீடு கொடுக்கிற திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, மாநில அரசு அது மத்திய அரசு திட்டம் முழுவதும் மறைத்து விட்டு மக்களுக்கு எந்த காரியங்களும் செய்யாத ஒரு அரசாக தான் இன்னைக்கு முதலமைச்சருடைய அரசு. விஜய் பேசி என்ன சொல்லியிருக்காருன்னா, வீடு 2026 பெட்டி கொட்டுவாங்க அப்படிங்கிற விமர்சனம் வச்சிருக்காரு. உண்மைதான். இன்னைக்கு ஆளுங்கட்சியில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காரு சொல்றாங்க. ஆகாஷ் அவர் 500 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காரு சொல்றாங்க. அது 500 கோடி ரூபாய் வீடு கட்டுறாங்க, இழப்புல பப்புக்கு போயாச்சு. 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு பேக் வாங்கி கொடுக்குறாங்க நடிகர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பணம் அந்த அளவுக்கு எக்ஸஸா இன்னைக்கு திமுகவில் தான் இருந்துச்சு. அதனால அதுக்கு ஒரு விஜய் சொல்றது உண்மைதான். பெட்டியா பணம் கொடுப்பாங்க. ஆனால் நாட்டில் நல்லாட்சி வேணுங்கிறதுனால மக்கள் இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் நல்லா இருந்து பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்கிறேன். ஜூன் 22 மதுரையில் ஜூன் 22 மதுரையில் முருகப்பக்தருடைய மாநாடு நடைபெறும். ஆக அந்த மாநாட்டில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள், ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் அதில் கலந்து கொள்கிறார்கள். அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு நான் பேசுகிறேன். இல்லை, அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.